கவுன்சிலிங் வந்திருந்த ஒரு அம்மாவுக்கு கண் ரெட்டிஷாக இருந்தது. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை சார், கண் மருந்து ஊற்ற முடியல, நோன்பு இருக்கிறேன், நோன்பு திறந்து ஊற்றணும்னு சொன்னாங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு தவறான எண்ணங்கள் இருக்குது. நோன்பு இருக்கும்போது ஐ ட்ராப்ஸ் போட்டக்கூடாது, அப்புறம் இன்ஜெக்ஷன் போட்டக்கூடாது, இதெல்லாம் நோன்பு முறிஞ்சிடும்னு. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்குங்க, வாய் வழியாக உட்கொள்றது தான் நோன்பு முறியும். அது மாதிரி இல்லாமல் கண் ட்ராப்ஸும் வாய்க்கு வரும், அதுக்காக நோன்பு முறியுமான்னு நிச்சயமாக முடியாது. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்கோம், நோன்பு முடியாது. ஏன் ட்ரிப் கூட போட்டுக்கலாம், ஒரு எமர்ஜென்சி பீரியட் ஒருத்தர் அடிபட்டு மயங்குறாரு, ட்ரிப் போனா போட்டுக்கலாம். அதுக்காக எனக்கு நோன்பு டேடா இருக்கிறேன் போட்டுக்கலாமான்னா அது கூடாது. இஸ்லாத்துல உள்ள தெரியும் நிறைவனாக இருக்கிறான், நம்ம என்ன பர்பஸ்க்காக பண்றோங்கிறது அல்லா பார்த்துட்டே இருக்கிறான். அதே மாதிரி நோன்பு வச்சுட்டு சில பேர் பிளட் கொடுப்பாங்க, அவங்களும் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ரத்தம் குத்தி எடுக்கிறத, நோன்பாடி ரத்தம் குத்தி எடுக்கிறத ரசூலுல்லாஹி வந்து தடுத்து இருக்கிறாங்க. ஸோ நோன்பு திறந்து நீங்கள் பிளட் கொடுங்க, இல்லைன்னா நோன்பு விட்டு பிளட் கொடுங்க. நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை பேணத்தை இஸ்லாம் சொல்ல தர, உடலுக்கு எடுத்துக்கூடிய எந்த விஷயத்துக்கும் இஸ்லாம் அனுமதிக்கிறதே இல்லை. உள்ள தெரிந்தவன் இறைவன் தான். ஸோ இறைவனை கட்டுப்பட்டு வாழ்க்கை மக்களாக நம்மளால் ஆக்கியர்கள் விட்டு ஆமீன்.